இந்த பகுதியில் திருப்பூண்ட ரஜினி நகர்மன்ற செயலாளராக இருக்கேன். கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்கேன் இந்த பகுதியில். அன்பு தலைவருக்கு இந்த திரைப்படம் வரும்போது மண் சோறு சாப்பிட்றது, வேல் குத்துறது, பறவை காவடி எடுக்கிறது, இந்த மாதிரி பண்ணி திரைப்படத்தை ஹைலைட் பண்ணுறது, வித்தியாசமான கெட்டப்பில் போகிறது, ஜெயிலர் உடையில் போகிறது, ரீல் பெட்டியை வச்சு இழுத்துட்டு போகுது, இப்படியெல்லாம் வித்தியாசமாக வேட்டையன் படத்தில் கூட குதிரையில் ஏறி போய் படத்துக்கு போனோம், அந்த மாதிரி செய்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ரோடு போடாத காலகட்டத்தில் கிரிவல பாதையில் ரோடு போடாமல் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. நான் சொல்ல ஒரு 25-20 ஆண்டுகளுக்கு முன்னே 99 அப்போ நாங்கள் உழுகும் போராட்டம் பண்ணோம். பொதுமக்கள் பேப்பர்காரங்க கவனத்தை இழுக்கிறதுக்காக உழுவும் போராட்டம் பண்ணி அதை அவர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய மந்திரியா இருக்கும் போது அவர் சுற்றுலா ஃபண்டில் ஒதுக்கி எங்களுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தாங்க. அந்த ரோடு தான் இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி பொதுமக்களுக்கு தேவையான நற்பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு திரைப்படம் வரும்போது இந்த மாதிரி மண் சோறு சாப்பிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்குது. இது போக நான் வாடகை வீட்டில் இருக்கும் போது 35 ஆண்டுக்கு முன்னாடி ஹவுஸ் ஓனர் என்னுடைய தலைவர் படத்தை போஸ்டர் கிழிச்சதுனால அன்னைக்கு ரொம்ப மன வருத்தத்தில் அப்பாட்ட பேசும்போது, சொந்தமா வீடு கட்டும் போது ஸ்ரீ ரஜினி பவன் நான் கூட சொல்லல, அப்பா தான் சொன்னாங்க. நான் ரஜினி இல்லைன்னு பண்ணேன். எங்க அப்பா தான் சொன்னாங்க, அப்படி வைக்காத, இந்த மத்திய சர்க்கார் இதுல பூரா இருக்கும்பா பவன் அந்த மாதிரி ஸ்ரீ ரஜினி பவன் சொல்லி வைப்பா அப்படின்னு சொன்னாரு. அதைத்தான் இன்னைக்கு நிறைவேற்றிருக்கேன். எங்க அப்பா காலமாகி 13 வருஷம் ஆச்சு.